நம்ம இம்மட்டும் நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வழி நடத்தி அவர் நம்ம கரத்தை பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12 ஹல்லேலூயா மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 11 மாதங்களாக எவ்வளோ அழகாய் ஹல்லேலூயா நம்ம கரத்தை பிடித்து ஹல்லேலூயா நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத என்ன அப்பா நீங்க நடத்துனீங்களே ஆண்டவரே, நீங்க நடத்துனீங்களே ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துனீங்களே ஆண்டவரே, எங்க கரத்தை பிடித்து நீங்க வழி நடத்துனீங்களே. எபினேசரா இருந்த ஆண்டவரே, எங்களை நீங்க நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. எங்க பரிகாரியாய் நீங்க இருந்து அப்பா எங்களை நீங்க வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி. பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, கரு போல காத்தீரே, என்ன சிதையாம காத்தீங்களேப்பா, சுமந்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி, நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, 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 கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையாய் நிறைந்தது. ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு பாடுவோமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. நன்றி நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு கரு போல அம்மா எங்களை சிதையாமல் ஆண்டவரே, எங்களை சிதையாமல் உம்முடைய கரம் தாங்கினதுக்காக நன்றி அம்மா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், அவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து எவ்வளோ நம்ம நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்ப்போமா? எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ நன்மைகள். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒன்றுமே இல்லாத என்னை ஆண்டவரே நீர் நடத்தி வந்தீரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் மேன்மையும் தந்து நீர் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. அன்றன்றை காண ஆண்டவரே உம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களை நிரப்புனீங்களே அப்பா. உம்முடைய கிருபையினால எங்களை நிரப்புனீங்களே ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. Thank you Jesus. Hallelujah. உம்முடைய கிருபை, இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாதப்பா, எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்க நினைத்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்தினதுக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எவ்வளோ 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 கிரியைகளை சேர்ந்து இருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளோ மறந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா, நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைவு கூர்ந்து உமக்கு மகிமையை தருகிறோம். ஏன்னா அதுக்குரிய பாத்திரர் நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்க துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நாங்க இல்ல, எங்க சுயத்தினால நாங்க ஒன்று செஞ்சிருக்க முடியாது ஆண்டவரே, எங்க பலத்தினால நாங்க ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது ஆண்டவரே. நீங்களே நடத்துனீங்களே ஆண்டவரே. அந்த துதி கன மகிமை எல்லாம் உமக்கே அப்பா, உமக்கு மாத்திரமே ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. மனிதர்களால் கூடாத காரியம் ஆண்டவரே உம்மால கூடுனதே ஆண்டவரே. மனிதர்கள் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை பலத்தினால் இடை கட்டுனீங்களே. உங்க வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீங்க என்னால் எல்லாம் கூடுன்னு சொன்னீங்களே. நன்றி ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிற தேவன் நீர் மகிமை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர், நீர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, thank you Jesus. அப்படிப்பட்ட மகிமையுள்ள மகத்துவமான தேவனை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். Thank you Lord, thank you for your love, thank you for your mercy Jesus. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஓ தேவகரம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் நம்மோடு கூட, உங்களோடு கூட, என்னோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தினதே, இதுவரை நடத்தினதே. கர்த்தருக்கு அப்படியே வலகரம் உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லிருங்க. ஜீவன் தந்தீர் நன்றி, சுகம் தந்தீர் நன்றி, பலன் தந்தீர் நன்றி. தேவ கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றினீர், உமக்கு நன்றி. கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்தபடியினால் உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களுக்கு ஹலலை கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை விலையேறப்பட்ட அபிஷேகத்துக்காக உமக்கு ஓ நன்றி. ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த, வல்லமையுள்ள கரம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துவதாக, எங்களை நடத்தட்டும். நடத்துகிற தேவனுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்திருக்க அருமையான தேவனுடைய தாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது செக்ஷன்லையும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துகிறபடியால் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உடைய கிருபை உள்ள கரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும், ஓங்கிய புயம் நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 12 மணி நேரம் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால மிகுந்த ஆசீர்வாதங்களை ஆமென் இந்த வருஷத்தில் நாம் பெற்றுக்கொண்டு ஆமென் புதிய வருஷத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை கடத்தி செல்ல போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்களேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரடியாய் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆமென். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாமே. 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள்
எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. நீர் பேசும். எல்லா எதிர் வல்லமைகள் நிர்மலமாகட்டும். நேரடியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே இந்த வார்த்தை விதைக்கப்பட அது 100 மடங்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள், டிஸ்ட்ராக்ஷன், டீவியேஷன் ஸ்பிரிட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் துரத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வளையத்துக்குள்ளே அருமையான சபையை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் வேலி அடைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சியோனை சேர்ந்த ஜனங்கள். நாம் எல்லாரும் யாரை சேர்ந்த ஜனங்கள் என்று சொன்னால், ஆண்டவரை சேர்ந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால நமக்கு ஒரு பெயரை கர்த்தர் வைத்திருக்கிறார், சியோன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். சியோன் வாசிகளாகிய நாம் ஆமென் எங்க ஒரு இடத்துல வாசமா இருக்கிறோம். எருசலேம் சபையை குறிக்கிறதா இருக்கிறது, எருசலேம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்படி பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உடையதான எருசலேமிலே, சபையிலே வாசமாய் இருக்கிற, தேவனுடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு வாக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். எந்தெந்த காரியத்துக்காக ஒருவேளை அழுது ஜெபித்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக, ஆமென், ஆவிக்குரிய நிலைக்காக, அபிஷேகத்துக்காக, எந்த காரியமேனாலும் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, அவர் உம்முடைய சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு. ஹல்லேலூயா. இந்த 12 மணி நேரம் முடிவதற்குள்ளேயும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆமென், நீர் செய்ய நீர் வல்லவர். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டு சொல்றாருன்னா, என்னிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும், நம்மிடத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தரனை தொடுவார் என்ற விசுவாசத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாய் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்பட்டு கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. இனி நம்முடைய வாழ்க்கையில 40 நாள் ஆண்டவரே, எப்படியோ 40 நாள் ஆண்டவர் இந்த உபவாசத்தை நான் முடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் 40 நாள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. நான் உபவாசம் இருக்க முடியாத போராட்டங்கள், நான் ஜெபிக்க முடியாத போராட்டங்கள், கர்த்தரை தேட முடியாத போராட்டங்கள்லாம் வந்தது உண்மைதான். ஆனாலும் கடைசி நாளை என்னை முடிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் என்ன ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே, என்னுடைய தொழிலில் என்ன ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தில் என்ன ஆண்டவரே, இனி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இனி உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் சொல்லுவேன், 12 மணி நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமென். 40 வருடம் என்பது மோசேக்கு பொருந்தின ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு 40, அடுத்த 40, அடுத்த 40 என்று சொல்லி ஆமென் மோசேயை குறித்து அநேக செய்திகள். இன்னும் வேற என்ன சொல்லலாம் மோசேயை குறித்து? 2 முறை என்னவா இருந்தா, 40 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு உபவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து கிருபைகளை, வல்லமைகளை, ஆமென், கட்டளைகளை பெற்றுக்கொண்டதான ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படி இந்த 40 நாளை நாம் முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசேயினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஆமென், முதல் 40 வருடம் சுகபோகமாய் நல்லா இருந்தேன். அல்லேலூயா. நல்லா இருந்தேன். அடுத்த 40 வருடம் ஓரேபில் இருந்தேன். ஆமென். அடுத்த 40 வருஷம் என்னை கர்த்தர் நடத்தின விதங்கள், ஆமென், ஆமென், சொல்ல முடியாத விதத்தில் கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்தில் செய்ய முடியாத அதிசயங்களை எல்லாம் என்னை கொண்டு கர்த்தர் காண செய்தார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எபிரேயர்ல 11:26 மோசே இவண்ணமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பொக்கிஷங்கள் நிந்தையை
எண்ணினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எண்ணம் ஹல்லேலூயா கொஞ்சம் கவனிக்கலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஒளியை விட ஃபாஸ்டானது என்ன அப்படின்னு கேட்டா எண்ணம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கண்ணை மூடி அமெரிக்கான்னு நினைச்சாலே அங்க இருப்பேன் நான். ஹல்லேலூயா. ஆமென். கண்ணை மூடி நான் பரலோகம்னு நினைச்சாலே எனக்குள்ள இருக்கும். ஆமென். அப்ப எண்ணம் பயங்கரமான ஒளியை விட ஃபாஸ்ட் உள்ள ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இனி வரும் பலன் மேல அவனுடைய நோக்கம் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். முன்னானவைகளை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமென். எகிப்து எவ்வளவு பொக்கிஷங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமென். இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த 40 வருடம் ஹல்லேலூயா நான் ஓரேபிலே பட்டேனே, இனி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிறவர்களை நான் பார்க்க நான் ஆவலா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கண்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆத்துமா எல்லாம் இனி வரும் பலன் மேலதான் நோக்கமாயிருந்தானா. ஹல்லேலூயா. இனி கர்த்தர் தருகிற உயர்வுக்கு நேராய், கர்த்தர் இந்த ஊழியத்திலே செய்ய போகிற காரியங்களுக்கு நேராய், ஓ ஹல்லேலூயா இந்த ஊழியத்திலிருந்து எழுப்ப போகிற ஆத்துமாக்களுக்கு நேராய் நம்முடைய நோக்கம் எல்லாம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மோசே யார் என்று கேட்டால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறு வயதிலே கர்த்தர் ஒரு திட்டம் வைத்தாரு. அந்த திட்டத்தின்படி ஆமென் ஸ்தோத்திர கர்த்தருடைய சமூகத்திலே அவன் இல்லாவிட்டாலும் ஆமென் ஸ்தோத்திர பார்வோனுடைய அரண்மனையில அவன் யாராய் வளர்க்கப்பட்டான்னு சொன்னா ஆமென் ஒரு தலைவனாக தான் வளர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா. வேத வல்லுனர்கள் சொல்றாங்க ஆமென் பார்வோனுக்கு குழந்தை இல்லை, ஆமென் அவருடைய தங்கைக்கு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனை எடுத்தவர்கள் யாராய் வளர்த்திருப்பார்கள் என்று கேட்டா ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தர் அன்றைக்கு நினைச்சாரு அது அப்படியே எதிரியை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு நோக்கம் இருக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நம்ம மேல ஒவ்வொருவருக்கும் ஸ்பெசிபிக்கா ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன என்று கேட்டா கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் இருக்கிறது மாத்திரமல்ல, இனி வருகிற ஆசீர்வாதம், இனி வரப்போகிற எழுப்புதல், இனி வரப்போகிற உயர்வு, இனி எனக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு நேராக என் கண்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. பவுல் சொல்றாரு ஆமென் ரோமர் 8:18 சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் இக்காலத்து பாடுகள். வாசிக்கலாமே. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இல்ல. ஹல்லேலூயா. எண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு எண்ணணும். இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அனுபவித்திருக்கிற பாடுகள் பாருங்க. இந்த 40 வருஷம் கடினமான பாதை, யுத்தத்தை சந்தித்து இருக்கிறாங்க, கண்ணீரை சந்தித்து இருக்கிறாங்க, பசியை அனுபவித்து இருக்கிறாங்க. ஆமென் பல காரியங்களை அனுபவித்த அந்த ஜனங்கள் எதற்காக இதை அனுபவித்தா என்று கேட்டா ஒன்றை நான் காணதான் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. எதை காண? ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தான், ஒரு விடுதலைக்கு நேராக தான், ஒரு சுக வாழ்வுக்கு நேராக தான், ஒரு செழிப்புக்கு நேராக தான் கர்த்தர் என்னை அழைத்து போனார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? எபிரேயர் 12:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:2 தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன்பாக என்ன இருந்தது அவர் எல்லாத்தையும் சகிச்சாரு. தமக்கு முன்பாக என்னத்தை அவர் பார்த்தாரு, அவர் எல்லாத்தையும் சிலுவையை சகிச்சாரு. கொஞ்சம் கவனிங்களே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தமக்கு முன்பாக எதையோ பார்த்திருக்கிறாரு. ஆமென். இதை காட்டிலும் அது பெரியது என்பதை கர்த்தர் தீர்மானித்து தான் ஆமென் எல்லாவற்றையும் சகித்தார். எந்த பார்த்திருப்பாரு? நான் யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. எதை பார்த்திருப்பார்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு அஷூரன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. சிலுவையில் இருக்கும் பொழுது சபையாகிய ஆமென் பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தராகிய இயேசு பார்த்தபடினால் தான் சிலுவையை சகித்து அவமானத்தை எதையும் எண்ணாமல் ஆமென் இனி அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், இனி அவர்கள் சாபம் இல்லாமல் இருப்பார்கள், இனி அவர்கள் செழித்திருப்பார்கள், இனி அவர்கள் உயர்வுக்கு பாத்திரவான்களாய் மாறுவார்கள் என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணாரு?
சிலுவையை சகித்தார். அப்படி இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், இனி என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் குறைவு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி நெகட்டிவான வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் செல்லாதபடி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைக்கு நேராய் நான் பிரவேசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. விடுதலைக்கு நேராய் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போக போகிறார். ஆமென். ஒரு பெரிய காரியம் எகிப்தில நடக்குது. ஆமென். 450 வருடங்கள் அடிமைதன கட்டுகளில் இருந்தார்கள். ஒருவரும் விடுதலை கொடுக்க முடியல. அப்படிப்பட்டதான ஆமென் விடுதலை இல்லாத சூழ்நிலைகள், ஆமென் நுகத்தடிகளை சுமக்கிற ஒரு சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரே வெளியே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்னா, யாரிடத்திலுமே செய்யாத அற்புதங்களை அங்க செய்றார். அமேன் ஸ்தோத்திரம். அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமேன். இந்த 40 நாள்ல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா இதெல்லாம் நல்ல ஜெபம் இதெல்லாம். அமேன். ஆண்டவர் யாரிடத்துல செய்யாத ஒரு அற்புதங்கள் எங்கள் சபையில நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இனி அது தோன்றுவதாக. என் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே இனி யாரிடத்திலும் செய்ய முடியாத ஒரு செய்யப்படாத அதிசயங்கள் என் வாழ்விலே, என் குடும்பத்திலே ஆண்டவரினுடைய எல்லா நிலைகளிலே அது நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். யோபுக்கு ஒரு நிச்சயம் இருந்ததுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்திருக்கிறேன், எல்லாம் பறிபோய் இருக்கிறது, ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் இனி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையில நான் உறுதியா இருந்தது நிமித்தம், என் விசுவாசத்துல உறுதியா இருந்தது நிமித்தம், நான் என்னுடைய பின்வாங்காமல் நான் உறுதியா இருந்தது நிமித்தம் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய தரப்போறார் தெரியுமா? எனக்கு தரப்போற பரிசை நான் என்ன பண்ண போறேன்னா, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அது பார்க்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 40 நாள் ஜெபிச்சாச்சு. ஆண்டவரே யாரையோ வைத்து பார்த்து அதை கேள்விப்பட அல்ல, என் சொந்த கண்களே என் ஜெபத்தை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. என் சொந்த கண்கள் கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதத்தை காண போகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தார் 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 என்ற பழைய சாட்சிகளை வைத்துக்கொண்டு அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காணும்படியாக தான் கர்த்தர் ஜெபத்திற்குள்ளாய் இந்த 40 நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். காணும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பலன்களை காணும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உயர்வுகளை கர்த்தர் காணும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த நேரத்தில் கர்த்தர் எழுந்தருளி பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புக்கு 17 வயதுல ஒரு சொப்பனம். ஆமென். என்ன சொப்பனம் கிடைச்சதுங்க? ஆமென். உன் சகோதரர்களை காட்டிலும் நீ யாரா இருப்ப? மேன்மையா இருக்க போறியா? ஆமென். உயர்வா இருக்க போறியா? ஆமென். அவங்களா உன்னை பணிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்போ நிறைவேறுது? 39வது வயதுல அவனுக்கு நிறைவேறுகிறது. அந்த 22 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்னு கேட்டா, பலவிதமான போராட்டங்கள். அவன் பார்த்ததுக்கு விரோதமாய் நடக்குது, அவன் பார்த்ததுக்கு எதிராய் நடக்குது, அவனுக்கு பார்த்திராத ஒரு அற்புத போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் அதை அவன் பார்க்கவே இல்லை. 17 வயசுல அவன் என்னத்தை பார்த்தானோ, கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாரோ, அந்த சொப்பனத்தையே அவனுடைய மைண்ட் திங்க் பண்ணிக்கொண்டே இருக்குது. டஞ்சன்லயும் திங்க் பண்ணுது. ஆமென். காவல் கிடங்களையும் அதே தான் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். குழியிலையும் அவன் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இனி கர்த்தர் எனக்கு வென்று வைத்திருக்கிறார், எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதையே நான் திங்க் பண்ணுவேன்னு சொல்லி அதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதே போல அவன் நினைத்ததுக்கும் மேலாக எகிப்து முழுமைக்கும் கர்த்தர் அவனுக்கு அதிகாரியாய் அவனை கர்த்தர் பார்க்க சொல்றார். அல்லேலூயா. ஆமென். அங்க இருக்கிற ஆமென் அந்த அதிபதி சொல்றான், பார் பார், எகிப்து முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்மை காணும்படி செய்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இனி கர்த்தர் ஆமென் உங்களை காணும் அற்புதங்களை காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இதெல்லாம் நடக்காத ஐயா அப்படின்னு எல்லாம் ஓரம் கட்டப்பட்ட ஒன்று இருக்கு. ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை, எப்பா யோசேப்பு, ஆமென், மற்றவங்க எல்லாரும் 40 வருஷத்துலேயே அரசாண்டு முடிஞ்சிட்டாங்க, ஆனால் உன்னை நான் இதுவரை யாருக்கும் செய்யாததை உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய போகிறேன். உனக்கு மட்டும்தான் பைபிளில் 80 ஆண்டுகள் அரசாட்சி. அல்லேலூயா. 80 ஆண்டு உயர்வு, 80 ஆண்டு அவனுக்கு ஆமென் ஆசீர்வாதம் குறையாத ஒரு வாழ்வை
யோசேப்பு அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், ஆமென், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், அதைவிட ஒரு மேலான நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், அதை கண்டு களிக்க, அது சாட்சியாய் மாற்ற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த 12 மணி நேரம் சும்மா இல்ல ஆண்டவரே, நான் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் விடையாய் மாற போகிறது. என் ஜெபத்திற்கு எல்லாம் ஒரு ஆன்சர்டு பிரேயர்ஸ்க்கு நேராய் எங்களை கொண்டு போக போறதுக்காய் நன்றி. இதை கேட்ட உடனே ஆண்டவரே மறுவுத்தரவு அருளி செய்கிற தேவன் ஆண்டவரே, ஓ தேங்க்யூ லார்ட், நீர் அதை செய்ய வல்லவர் அப்பா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. பயங்கரமான நெருக்கடி, முன்னாடி போக முடியாது, பின்னாடி வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வது? அவ்வளவுதான், இனி நம்முடைய லைஃப் அவ்வளவுதான், இனி இருண்ட காலம்தான், இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒட்டுமொத்தமா இருக்கும் பொழுது, ஆமென், மோசேக்கு மாத்திரம் ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் எதையாகிலும் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலையை பார்க்கல, ஆமென், ஜனங்களுடைய அந்த குமுறலை பார்க்கல, ஜனங்களுடைய சத்தத்தை அவன் கவனிக்கல, அவன் தேவனை நோக்கி பார்க்க முற்பட்டான். ஆண்டவர், ஹல்லேலூயா, இனி என்ன நடக்க போகுது என்பதை ஜெபிக்கிற உங்ககிட்ட தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லி மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? யாத்திரையாகமம் 14:13 வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, 14:13, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க, இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது நீங்க காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இனி எனக்கு என்ன நடக்கும்னு அவங்களால தெரியல. ஆமென். ஜெபிக்க தெரியாதனால, ஆண்டவர் நோக்கி பார்க்க தெரியாதனால அப்படியே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்க தெரிந்த ஒருவன், ஹல்லேலூயா, பதிலை பெற்றுக்கொண்டதை அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான்னா, இன்றைக்கு நீங்க பார்க்கறதுனா பார்த்துருங்க, இப்பயே பார்த்துருங்க, அந்த எகிப்தியனை இப்பயே பார்த்துருங்க, ஏன்னா இனிமே நீங்க அவனை பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை காண, இனி என்னுடைய வாழ்க்கையில உயர்வை காண, இனி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலை காண, இனி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் அதிகமாய் நான் எழும்பத்தக்கதாய் இது எழும்புறதை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் இதெல்லாம் பார்ப்பேன், இனி துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென். 40 நாள் முடிகிறது போல துக்க நாட்கள் முடிந்து போனது. இனி ஹல்லேலூயா துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. இனி என்ற அந்த வார்த்தைகளுக்கு நேராக ஆண்டவர் உங்களை கடத்தி செல்ல தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். நான் ஜெபத்தோடு வந்த ஆண்டவரே, அப்பா, இனி ஆண்டவரே எங்க ஏலிம் திருச்சபையில ஆண்டவரே அநேக காரியங்கள், அநேக புதிய காரியங்களை நீர் செய்யணும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களால நிரப்பணும் ஆண்டவரே. எல்லாம் புதியவைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பலன் தருகிற தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. 40 வருடமாய் நடத்த, ஆமென் ஸ்தோத்திரம், மோசே எதற்கு நடத்தினான்? எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, கானான் என்ற சுதந்திரம், கானான் என்ற ஆசீர்வாதம், கானான் என்ற மேன்மையை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர், ஆமென், மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நடத்தினார்? இந்த மோசேக்கு அப்படி என்ன தகுதி இருந்தது இந்த மோசேயை கொண்டு, ஆமென், ஜனங்களை நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது, ஆமென், மோசேக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட் அத்தனை பேர் மேல இறங்குது. ஹல்லேலூயா. 70 பேர் மேல இறங்குது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியை வைத்துதான், ஆமென், ஆவியானவர் அவனை பலமாய் நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நிறைய வேளையில நம்முடைய சுயத்துல கொஞ்ச தூரம் தான் போக முடியும், சுய ஞானத்துல கொஞ்ச தூரம் தான் போக முடியும். ஆமென். நம்முடைய பலத்துல இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். ஆமென். நம்முடைய ஞானத்துல இவ்வளவுதான் நம்ம குடும்பத்தை ஒழுங்குபடுத்த முடியும். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிதானவைகளை நம்மை செய்ய வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த கர்ப்ப ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் நாட்டில் சின்ன வயதிலே அந்த தோராவை, ஆமென், அந்த கர்ப்பிணிகள் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, இல்லை வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆமென். ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட், இந்த வார்த்தையை மாத்திரம் அதிகமாக சத்தமிட்டு படிப்பார்களாம். ஆமென். ஆமென். இந்த கர்ப்பிணிக்கு அந்த கர்ப்ப காலத்தில். அப்போது இங்கே அது போல ஒரு கேள்விப்பட்டு
ஒரு ஒரு ஃபேமிலியில் இந்த கர்ப்ப காலத்தில் அமேன் அவங்க அதிகமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக கேட்பாங்க. மொபைலில் ஆடியோ பைபிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு எங்கே போனாலும் வார்த்தை தான். கிச்சனில் அவங்க சமைத்துட்டு இருந்தாலும் வார்த்தை, பெட்டில் படுத்து கொண்டு இருந்தாலும் அந்த வார்த்தையை போட்டு விட்டுருவாங்க. அல்லது படிக்க முடிக்கிற நேரத்தில் படிப்பாங்க. அப்படி படித்து கொண்டிருக்கிற வேளையில் அப்படி முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தது, ரெண்டாவது ஒரு குழந்தை. அப்போ அந்த ரெண்டாவது குழந்தை ஸ்தோத்திரம், முதல் குழந்தை சொல்லுதான், ஸ்தோத்திரம், மம்மி எனக்குள்ள ஜீசஸ் வாழ்றாருன்னு சொல்றீங்களே, எனக்குள்ள ஜீசஸ் வாழ்றாருன்றீங்க, ஜீசஸ் எப்படி உள்ள போனாரு? வாய் வழியா உள்ள போனாரா? வாய் வழியா? அப்போ எதுவுமே நான் சாப்பிடக்கூடாதா? சுடு தண்ணி குடிக்கூடாதா? வேற எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு அது கேட்குது. ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது உள்ள பிள்ளை, ரெண்டாவது பொண்ணு, ஸ்தோத்திரம், அது சொல்லுது, ஏய் நீ தப்பா சொல்ற, அப்படி கிடையாது. ஜீசஸ் எப்படி உள்ள போனார்னா பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இது குட்டி பிள்ளைங்க இந்த கான்வர்சேஷன் நடத்துதுங்க. குட்டி பிள்ளை, வார்த்தையை உட்கொண்டு பெற்ற பிள்ளை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் அவங்களுக்கு கற்றுத்தரல எப்படி ஆவியானவராக ஆவியாகிய தேவனாக நமக்குள்ள இருக்கிறார் என்பதை யாரும் கற்றுத்தரல. ஒரு டெப்தான ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு எப்படி தெரியும்? காரணம் என்னன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், அது வேத வசனத்தோடு ஒன்றி இருக்கிறபடினால்தான். அல்லேலூயா. சிறு வயதிலே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அது கேட்டு 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 வளரும்படினால்தான் தெளிவா இருக்குது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைங்க பிழைத்து கொள்ளும். ராமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள எப்போ மேலோங்கி இருக்குதோ, அல்லேலூயா, தேவனை குறித்த அறிவு, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்து வைத்திருக்கிறார், என்ன கிருபைகளை கொடுத்து வைத்திருக்கிறார், என்ன பலனை கொடுத்து, நான் என்னென்ன பலனை வைத்திருக்கிறேன், இந்த பலனை வைத்து எந்தெந்த காரியங்களை நான் சமாளித்து இருக்கிறேன், இந்த அபிஷேகத்தை வைத்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன், இந்த ஒரு நாலேஜ் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நாம தகுதி வாய்ந்தவர்கள். எதற்குனா, இனி கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள், இனி கர்த்தர் நமக்கு தரப்போகிற உயர்வுகளுக்கு நாமே பாத்திரவான்களாய் அமைய முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த மோசேக்கு அந்த அறிவு இருக்கிறது. எப்போனா, ஸ்தோத்திரம், கர்த்தராலே அழைக்கப்படாததுக்கு முன்னாடியே அந்த முதல் 40 வருஷத்துல வாலிபனா இருக்கும் பொழுதே, ஸ்தோத்திரம், அந்த அறிவை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்தார். அப்போஸ்தலர் 7:25. அப்போஸ்தலர் 7:25. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். தன்னுடைய கையினாலே. எப்போ? 40வது வயசுல. அல்லேலூயா. ஓரேபில வைத்தில்ல, அல்லது சீனாய் மலைக்கு பின்பாக வருகிற சம்பவம் கிடையாது இது. 40வது வயதிலேயே ஸ்தோத்திரம், இதை அறிந்து வைத்திருந்தான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக வேளையில தோல்வி, அநேக வேளையில வெறுமை, அநேக வேளையில பின்வாங்குற ஒரு சூழ்நிலை எப்போ ஏன் இது வருதுன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நம்முடைய தேவனை குறித்த நம்முடைய புரிதல் இல்லை. நாம யார் என்ற ஒரு புரிதல் இல்லாதபடினால்தான் சத்ரு ஈஸியா நம்மளை வஞ்சித்துட்டு போயிடுறான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். ஆமென். சவாலுக்கு முன்பாக நிற்கிறான், யுத்தத்துக்கு முன்பாக நிற்கிறான். ஆமென். பயங்கரமான வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்கிறான். நின்று கொண்டிருக்கிறவன், ஸ்தோத்திரம், கோலியாத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கலங்க. கோலியாத்தை பொருட்டாவே நினைக்கல. அவனுடைய எண்ணம் எல்லாம், ஸ்தோத்திரம், என்னடா இவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாம இவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறானே, ஸ்தோத்திரம் என்பதை மாத்திரம் தான் இவனுடைய மைண்ட்ல ஓடுது. ஓடி முடித்து அவன் சொல்றான், என்னுடைய தேவன் யார் தெரியுமா? இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவராய் இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் உன்னை சங்கரிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இனி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கோலியாத்துகள், போராட்டம் வராதுன்னு சொல்ல முடியாது, போராட்டங்கள் வரும். அவைகளை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நிமிடமும் அதை அறிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் சொல்றேன், எதிராய் 100 கோலியாத்து இருந்தாலும் அவனை அடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கொலேசியர் 1:29 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. கொலேசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன். அல்லேலூயா.
நான் எப்படி பிரயாசப்படுறேன், நான் எப்படி ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி உழைக்கிறேன் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நான் எப்படி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என்னுடைய பலத்துல அல்ல, கர்த்தர் எனக்குள்ளாக வைத்திருக்கிற பலன், ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறபடினால நான் அவருடைய பலத்தின்படி நான் போராடுறேன், என்னுடைய பலனே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எனக்குள்ளே கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என் பலத்தின்படி, எனக்குள்ளே அவர் வைத்த வல்லமையின்படி நான் போராட போகிறேன். அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற ஞானத்தின்படி நான் இனிமே நான் எழும்ப போகிறேன். அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. இந்த அபிஷேகத்தை பார்த்து இனி சத்துரு நடுங்க போகிறான். அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய எல்லைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய கர்த்தருக்கு கொடுத்த சம்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எவர் யார் எழும்பினாலும், எந்த கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள் எழும்பினாலும், உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம், உள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே தெரியாது. உங்க மேல இருக்கிற ரத்தத்தின் வல்லமை யாருக்கு தெரியாது. உங்க மேல இருக்கிற உயிர் தெழுந்த வல்லமை யாருக்கு தெரியாது. அபிஷேகம், ஹல்லேலூயா, சிம்சோனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் எங்கே போனானோ அங்கே விடுதலை, எங்கே போனாலும் ஜெயம். உடபலா கரபா கச்சிடா. கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறதான வல்லமை அசாதாரணமானதுங்க. ஆமென். அது ஹல்லேலூயா பலவீனமானது அல்ல. ஆமென். கர்ப்பம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனால் ஆபிரகாமினுடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய், பலத்தின் ஆவியை உடையவர்களாய் நாம் எழும்பும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் தோற்று போகும். ஹல்லேலூயா. We have to know who we are. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதிகள், அருமையான ஒரு வார்த்தை. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8ல இருந்து வாசிங்களேன். ஆமென். நியாயாதிபதிகள் 9 8-13. ஆமென். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணபடி போய் ஒலிவ மரத்தை பார்த்து ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள கொழுமையை நான் விட்டுட்டு மரங்களை அரசாள போவேனோ. இரண்டாவது, அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தை நற்கனியை விட்டு மரங்களை அரசாள போவேனோ. ஆமென். அடுத்தது, திராட்சை செடி, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. ஆமென். அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு ஆமென் மரங்களை அரசாள போவேனோ. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 மரங்கள் பாருங்க, ஒலிவ மரம், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம், கொழுமை, எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை விட்டே கொடுக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். அத்தி மரம் மதுரம், வார்த்தை தான் மதுரம். தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகுற தெளிதேனிலும் அது எதுவா இருக்குது? நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை மதுரமா இருக்கு. அதை நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கையில எழுந்தும் பொழுது சத்துரு நடுங்குவதை என் கண் காணும். ஹல்லேலூயா. ஆமென். திராட்சை ரசம், ஹல்லேலூயா, ரசம், ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமான இயேசுவின் ராஜ ரசத்தை, ஹல்லேலூயா, எதற்காகவும் யாருக்காகவும் நான் விட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை தட்டி எழுப்பணும், இன்னும் அதிகப்படுத்தணுமே தவிர அதை குறைத்து மதிப்பிடாதே. உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை வைத்து இனி அழுது கொண்டிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களுக்கு தருவார். இனி கர்த்தர் நன்மைகளால கர்த்தர் காணும்படி செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இனி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். இனி சஞ்சலமும் தவிப்பும் இல்லை. ஹல்லேலூயா. இனி துக்கம் இல்லை, இனி குறைவு என்பது இல்லை. ஹல்லேலூயா. பஞ்ச காலமா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறைவு என்பது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தின்படி போ. கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ போ, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா.
கொஞ்சம் பலன் தான் ஆண்டவரே, இதை வைத்து நான் என்ன பண்ண முடியும், அதை வைத்து தான் நான் கிரியை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே 5 அப்பம் தான் ஆண்டவரே இருக்குது, அதுதான் வேணும் எனக்கு, அதை வைத்து தான் நான் கிரியை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆண்டவரே 2 படகு தான் இருக்குது, பரவாயில்ல, அதை வைத்து தான் நான் கிரியை செய்ய போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நம்ம இனிமே ஒரு ஆயுதமா எடுத்து பயன்படுத்த போகிறார். இனி 2025 இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஃப்ரூட்ஃபுல் பிலீவர்ஸாய் ஆண்டவருடைய ஹல்லேலூயா கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது அப்போஸ்தலர் 7:29 வாசிங்க. இந்த வார்த்தை தான் ஓடி போய் மீதியான் தேசத்திலே ஆமென் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்துல சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. எந்த வார்த்தை நிமித்தம்? ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு ராஜாவுடைய வார்த்தை. ஆமென். இதை கேட்டு அவன் எங்க போயிட்டான்? ஆமென், ஒரு இடத்துக்கு போயிட்டான் அவன். அல்லேலூயா. தூரமா போயிட்டான் அவன். போன அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒரு 40 வருஷம் முடிந்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. 7:35. உன்னை அதிகாரியாகவும் ஆமென். 34, 35 கூட வாசிக்கலாம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் ஆமென். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் ஆமென் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேதானே தேவன் உச்சியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே ஆமென் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அங்கிருந்து வரும்போது எப்படி வந்தான்? ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம உருவிட்டு தனி மரமா அவனை அனுப்புனாங்க. எகிப்துல ஒன்றுமே இல்லாம வந்தான் அவன். மீதியான் தேசத்துல உயிர் மட்டும் இருந்தா போதும்டா அப்படின்னு சொல்லி ஆமென் அனுப்புன அவனை கர்த்தர் அதே இடத்துல அவனை யாரா கொண்டு போறாருன்னு கேட்டா, மோசே என்ற தலைவன். அல்லேலூயா. ஒரு ரட்சகன். அன்னைக்கு 40வது வயதுல ஆமென் அவன் சொன்னான், உங்களை நான் தாண்டா ரட்சிக்க போறேன். அல்லேலூயா. யாருக்கும் தெரிய மாட்டேந்தேன்னு சொன்னவனுக்கு ஆமென் தரிசன பார்வையுடைய இருந்த அவனுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் அதே கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக நிறுத்தினார். எந்த இடத்துல ஆமென் அவன் துரத்தி விடப்பட்டானோ அதே இடத்துல இப்ப யாரா இருக்கிறான்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன யாரா இருக்கிறான்? ஒரு ரட்சகனாய், ஒரு தலைவனாய், ஒரு லீடரா போய் நிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை ஸ்தோத்திரம் சொந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ளலங்க. சொந்த ஊர்ல அவரை ஏற்றுக்கொள்ளல. தள்ளப்பட்ட கல்லை போல நினைச்சாங்க எல்லாருமே. ஆமென். வாசிங்களே மத்தேயு 21:42-43. நோக்கி தள்ளின கல்லே கர்த்தராலே ஆயிற்று. ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை தரப்போகிறார் இனி. ஆமென். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எந்த இடத்துல உன்னை தள்ளுறான், எந்த இடத்துல உன்னை புறக்கணிக்கிறான், எந்த இடத்துல உன்னை உதாசீனப்படுத்தினானோ அதே இடத்திலேயே கர்த்தர் உயர்வை தர தேவன் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி அதெல்லாம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி எந்தெந்த இடத்துல நம்மை உதாசீனப்படுத்தினாங்களோ, இனி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லப்பட்டவங்க கூப்பிட்டு கனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய், கூப்பிட்டு உயர்வை தருகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் மறுஉத்தரவு அருளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க. இந்த 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 இவருங்க மேஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், கல் சின்னதாக உடஞ்சி கிடக்கும், கல் பாட்டு உடஞ்ச கல்லெல்லாம் கீழே கிடக்கும். இவங்க நல்ல கல், நல்ல கரெக்டாக இருக்கிற ஆர்டராக இருக்கிற கல்லை தூக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆமென். ஆனால் சரியான நேரம் வரும், எல்லாமே நல்ல கல்லாவே வைக்க முடியாது. ஆமென். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை வந்துடும். ஆமென். சரியான ஒரு பில்லர் எழும்பாதனால இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால், உடைந்து போய் ஆமென் உதவாதபடி ஒரு இடத்துல போட்டு கிடக்கு பாருங்க. அவன் போய் அதை கையில் எடுத்து ஆமென் அவனுக்கு தெரியும் எந்த இடத்த இது ஃபிக்ஸ் பண்ணாதான் இந்த செவுரே நிற்கும்பா. அப்படிப்பட்ட நிலவரத்தில் அந்த சின்ன கல் தாங்குற அளவுக்கு அதே இடத்துல எங்கேயோ கடந்த அந்த கல்லை எடுத்து அங்கே வைக்கிற நிலவரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா.
அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எந்த இடத்துல தோல்வியை சத்துரு கொடுத்தானோ, எந்த இடத்துல இழப்பை கொடுத்தானோ, எந்த இடத்துல நம்மை தலைகுனிய வைத்தானோ, எந்த இடத்துல இருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு நிலவரத்துல நாம் காணப்படுறோமோ, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவனுடைய காலம் முடிஞ்சிச்சு, இனி உன் காலம், இனி நீ போ, நீ யாரா திறமா போற, தலைவனாக மீட்பனாக போற. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக, ஆமென், சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி. அப்பனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமென், சத்துருக்கு முன்னாடி ஒரு காலத்துல நம்ம இப்படி இருந்தோம், ஒடுக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தோம், அவன் முன்னாடி கை கட்டிக்கிட்டு இருந்தோம், என்னடா பயந்துகிட்டு இருந்தோம், திகிலடைந்து இருந்தோம். அப்படிப்பட்ட நாம் இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா அவனுக்கே போனா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென், அவன் பயப்படுவான், ஆமென், நாம தைரியமா நின்று சாப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். விருந்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, அந்த விருந்துல நாம தான் ஹல்லேலூயா முதன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில அமரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நம்ம தலையின் மேல வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். தலையின் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் வழிந்தோடுகிற ஒரு அபிஷேகமாய் இருக்கிறபடினால, ஆமென், சத்துருக்கள் மத்தியில தான் நமக்கு பந்தியே. ஆமீன். வரலையே, விசுவாசமா சொல்லிடலாம், கர்த்தர் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ரால 5ஆம் அதிகாரம் 15 சொல்லப்படுகிறது. எஸ்ரா 5:15 வாசிச்சு பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை நோக்கி எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அந்தினுடைய ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அல்லேலூயா. என்னப்பா அது? எங்க கட்டப்படணும்? எங்க கட்டப்படணுமா? நேபுகாத்நேச்சர் வந்தான், ஃபுல்லா முற்றிலுமா இடிச்சு போட்டான், தரைமட்டமாக்கிட்டான். இனி அதை பார்க்கவே முடியாது என்ற நிலவரத்தில் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல எக்ஸாக்டா எந்த இடத்துல ஆலயம் இடிக்கப்பட்டதோ அதே இடத்துல ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம இடிந்தோமோ, ஐ எந்த சூழ்நிலையிலும் இடிந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப, இனி கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லலாமே. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல, நெகேமியாவின் மேல நன்மைக்கு ஏதுவாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எழுத்தின்படி நம்ம பார்க்கிற நாம் இனி நம்முடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் முடிவில் எனக்கு தருகிற வார்த்தை என்ன ஆண்டவரே? எந்த இடத்துல நீ அவமானம், எந்த இடத்துல தோல்வி, எந்த இடத்துல தலைகுனிவு, அதே இடத்துல நான் உனக்கு உயர்வை நான் ஒரு அசைன் பண்ணி வைத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கோ. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. யோசுவா அவனோடு கூட இருந்த சேனையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தடையா தாண்டி தாண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். எரிகோவை முடிக்கிறாங்க, யோர்தானை கடக்குறாங்க. அடுத்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய சின்ன பட்டணம் தான். அந்த சின்ன பட்டணம் ஆயி என்ற பட்டணம் இவங்களுக்கு முன்பாக இருக்குது. இவங்க அதெல்லாம் நம்ம எளிதா நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லி சுயத்துல ஓடிட்டாங்க. இப்ப தோற்று போய் வந்து நிக்கிறாங்க. தோற்று போனவங்க மனமுடைந்து போகல, தோற்று போனவங்க அப்படியே அமரல, தோற்று போனவங்க பின்னடையல, தோற்று போனவங்க கர்த்தரை மறந்து போகல. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்தில் அத்தனை பேரை விழுந்து கடந்து, ஆண்டவரே எங்கள் குறைகளை மன்னித்து தகப்பனே எங்களை திரும்ப மீண்ட கட்டுவீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, இப்ப என் வார்த்தை வெளிப்படுது, இப்ப போன்னு சொல்லும் பொழுது எங்க வந்து அங்க தோல்வியை பார்த்தாங்களோ அதே இடத்துல அந்த ஆயி பட்டணம் இல்லாத போல அளவுக்கு சுட்டெரித்து போட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்துல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய கரத்துல பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கரத்துல ஒரு மிகப்பெரிய டூல், ஜெபம் என்ற டூல், ஹல்லேலூயா, கொடுத்திருக்கிறாரு. அதை வைத்து கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது சபையே, குடும்பமே, தனிப்பட்ட நபரே, யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக சத்துரு தோற்று போவான். எந்த இடத்துல சத்துரு உங்களை தள்ள பார்த்தானோ அதே இடத்துல உங்களை தலைவனாக, மீட்பனாக, ஆமென், அதிகாரமுடையவர்களாய் உங்களை மாற்றி அதே இடத்துல கர்த்தர் வைப்பார். ஆளுமை செய்ய கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமென். எந்த இடம்ன்றது கிடையாது. ஸ்தோத்திரம். பேதுருவே, நீ எந்த இடத்துல மீனை இழந்தாய், எந்த இடத்துல வெறுமையை சந்தித்தாய், எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தாய், அதே இடத்துக்கு இப்போ என்னுடைய வார்த்தையின்படி போ. ஆமென். மிகுதியான மீன்களை, மிகுதியான பலன்களை நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய பலத்தோடு நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து நன்மைகளை நான் சுதந்தரிக்க நான் வைப்பேன். அல்லேலூயா. எந்த இடத்துல தள்ளப்பட்டாய் அதே இடத்துல நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். நான் இவ்வளோ திக்குவாய் ஆண்டவரே, நான் இதெல்லாம் என்னால் முடியாது, அப்படி சாக்கு போக்குகளை சொன்ன ஒருவனையே கர்த்தர் திரும்பமா எடுத்து பயன்படுத்தி தலைவனாய் மாற்றினார் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்முடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நமக்கு பலவீனங்களில் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்மைகளை அருள அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக, ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7:32 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:32. தேவனும் ஆமென் 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 உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அல்லேலூயா. ஆமென் சோத்திர. ஒரு தேவனுடைய சத்தத்துக்கு ஆமென் அவன் எப்படியாய் கீழ்ப்படுகிறான் என்பதை இங்கு கர்த்தர் இங்க சொல்றார். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த மோசே, தோல்விகளை பார்த்த மோசே, ஆமென் சோத்திரம், எகிப்தை விட்டு ஓடி வந்த மோசே ஸ்தோத்திரம், இப்ப யாரை சந்திக்கிறான் என்று கேட்டா முச்செடியில ஆண்டவரை சந்திக்கிறான். அல்லேலூயா. இவன் வாஞ்சையோடு போகிறான், ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து போகிறான். அங்க வைத்து கர்த்தருடைய சந்திப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. The visitation of God. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நிச்சயமாய் அவன் யாரா மாறுவானா? தலைவனா மாறுவான். அல்லேலூயா. மீட்பனாய் மாறுவான். அநேகரை ரட்சிக்கிற ஒரு 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 ஆமென் ஸ்தோத்திர ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பாருங்க, இந்த மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினதுக்கு முதல் நோக்கம், ஆமென், கர்த்தருடைய சந்திப்பை பெற்றவனாய் அவன் மாறினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வரோம், ஆமென், 12 மணி நேரம் உட்கார்றோம், அல்லது சண்டே சர்வீஸ்லாம் பாருங்களேன், ஆமென், ஒரு 1.5 மணி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நமக்கு இருக்குது. 2.5 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நிறைய பேர் வந்து அமருவாங்க, வெளியே போயிட்டு எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரிபடிக்கு நீங்க கேளுங்களேன், ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா, ஆண்டவர் உங்களை சந்திச்சாரா அப்படின்னு கேட்டா யாருமே, சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் என்னோட பேசினார், உண்மைதான் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேரால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய சிந்தையே இங்க இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க சிந்தையே இங்க இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஆனா கர்த்தர் என்னை சந்திக்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையை மாறணும், நான் நன்மையெல்லாம் காணணும், நான் உயர்வெல்லாம் காணணும், நான் ஆசீர்வாதத்தெல்லாம் காணணும்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய சந்திப்பை பெறாமல் அப்படியே எழுந்து போவாங்க. தயவா நான் கேட்கிறேன், ஒரு மணி நேரம் உட்கார்றோமா, அந்த 1 மணி நேரமும் ஆமென் இந்த வார்த்தைக்கு அடுத்தது என்ன சந்திப்பாரா, அடுத்த வார்த்தையில் என்ன சந்திப்பாரா, அடுத்த வார்த்தையில் என்ன சந்திப்பாரா, ஆமென், அப்படியா இப்படி அதே வார்த்தையிலேயே நம்ம ஓடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், கடைசி வார்த்தையில் உள்ள கடைசி எழுத்து கூட நம்மை சந்திக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, காலையில் அவரே எழுப்புறாரு. எப்பா உன்னை நான் சந்திக்கணும், நீ எழும்பு. 54 ஏசாயா 54 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், காலை தோறும் என்ன எழுப்புறாராம் அவரு. எடுத்து வாசிங்க ஏசாயா 54. வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு ஆமென் தராரு. காலை தோறும் என்ன எழுப்புறாரு. கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்?
அவர் சமூகத்துல வந்து அமர்ந்துட்டு, ஆண்டவரே என்ன நீர் சந்திக்கணும் அப்படி என்ற ஒரு ஆமென் சோத்திரம் கர்த்தருடைய அந்த வாஞ்சையோடு இந்த இடத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம், கேட்கவும் அவர் செய்கிறாரு, கவனிக்கவும் செய்கிறாரு, கற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு, உங்களை எழுப்பவும் செய்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவருங்க. அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளணும், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இது இருந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமேன். குடும்பத்துல பாருங்க, ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய தேவை கண்டிப்பா தெரியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. எப்போ இது தெரியும்னா, அந்த 4 பேர் இருக்கிறாங்களா, அந்த 4 பேரும் நல்லா பேசிக்கிட்டே இருந்தாதான் இது தெரியும். அப்பா மாத்திரம் பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பா இவரு, அவ்வளோதான், இவர்கிட்ட நம்ம எதுவும் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமேன் அப்பாவுக்கும் தெரியாது, அப்பா என்ன சொல்றதும் இவருக்கும் தெரியாது. ஆமேன் முகத்தை கற்பாறையை போல மாத்திட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சோத்திரம், நீ என்னோடு பேசணும். அல்லேலூயா. ஆமென். நீ பேசி நான் பேசுவேன். அல்லேலூயா. இப்படி இந்த உரையாடல் கரெக்டா இருக்கும் பொழுது அல்லேலூயா, உன்னுடைய தேவைகளை நான் அறிந்து கொண்டு நீ கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்ய நான் வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நிரப்பணும் நிரப்பணும் நிரப்பணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எப்படி என்ன நிரப்பணும். ஆனா பாத்திரத்துல என்ன இருக்குது, அழுக்கான தண்ணி இருக்குது, ஏதோ ஒரு அழுக்கான பொருள் இருக்கு. எப்படி நல்ல தண்ணியை உங்களுக்கு ஊற்ற உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை வேற எந்த காரியத்தை அதை நிரப்ப உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அந்த பாத்திரத்தில் எப்படி நிரப்ப பிடிக்கும்? அதை முதல் சுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கணும், நானும் உம்மை சந்திக்கணும். இந்த 2 காரியத்துக்கு இடைப்பட்டு எந்த காரியம் இருந்தாலும் அதை என்னை விட்டு தூரப்படுத்துவீராக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை சந்திப்பார். எந்த காரியத்துக்காக உங்களை சந்திக்கிறாரோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுங்க. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 9:5 ஒரு திட்டத்தோடு பவுலை கர்த்தர் சந்தித்தாராம். அல்லேலூயா. எஸ். அப்போஸ்தலர் 9:5. ஆண்டவரே யார் என்றான். அதற்கு கர்த்தர், ஆமென், துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென். அல்லேலூயா. அப்படியே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திட்டத்தோடு கர்த்தர் பவுலை சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு. யாத்திராகமம் 3:18. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இவர் இந்த இஸ்ரவேலர்களை எதுக்கு சந்தித்தாரு? ஆமென் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3:18. செவி கொடுப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். அல்லேலூயா. எதுக்கு இந்த இஸ்ரவேலர்களை சந்தித்தாரு? விடுதலை பண்ணும்படியாக ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. சும்மா சந்திக்க மாட்டாரு. இங்க ஆண்டவர் 12 மணி நேரம் உட்கார வைக்கிற சும்மாவா? ஆண்டவர் ஏதையோ பெரிய காரியங்களை கொடுத்து அனுப்ப போகிறாரு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு அமர்ந்துருங்க, கர்த்தர் காணும்படி செய்வார் இனி. அல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 யாக்கோபு கர்த்தர் எதற்கு சந்தித்தாரு? ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருக்கும்படி கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆமென் சொல்லலாமே. லூக்கா 1:13 ஆமென் 13 வாசிக்கும் பொழுது சகரியாவை கர்த்தர் ஏன் சந்திக்கிறார்? அல்லேலூயா. நீண்ட நாளா எதுக்கோ ஒன்றுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற சில பேர் நீண்ட நாளா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு சகரியா இருக்கிற இடத்திலே கர்த்தர் போய் அவனை சந்தித்து அவனுக்கானதை கர்த்தர் அங்கே அருளினது போல இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கான உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் ஆமென் ஆமென் கர்த்தர் எழும்புவாராக. அல்லேலூயா. யாத்திரை 34 பார்த்தீங்கன்னு சொன்னா மோசே கர்த்தர் சந்தித்தார். எங்க வைத்து? சீனாய் மலையில. ஏன் சந்தித்தார்னு கேட்டா, எப்பா உன்னுடைய லைஃபையே நான் டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அல்லேலூயா. உங்ககிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் நான் உன்னை மாற்ற போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிறார். 3 இடத்துல வைத்து சந்திக்கிறாருங்க. அல்லேலூயா. முதல் எங்க? பெத்தேல்ல வைத்து சந்திக்கிறார். ஆதியாகமம் 28:13 நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் பெத்தேலில வைத்து கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென் 13 19 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்துக்கலாம். ஆமென் சோத்திரம். கர்த்தர் பெத்தேல். பெத்தேல்னா என்னங்க? பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன இருக்கணும் ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஆராதிக்கும் பொழுது நான் உன்னை சந்திப்பேன்.
ஆமென். என் வார்த்தையை கையில் எடுக்கும் பொழுது நான் உன்னை சந்திப்பேன், ஜெபிக்கும் பொழுது நான் உன்னை சந்திப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ரெண்டாவது பெனியல்ல வைத்து கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆதியாகமம் 32:24 இருந்து அப்படி வாசிச்சீங்கன்னா, பெனியேல் என்ற ஒரு இடத்துல வைத்து யாக்கோபை சந்திச்சாரு. எதுக்கு சந்திக்கிறாரு? அது ஒரு ஜெபிக்கிற இடம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு டாய்லெட்டுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறோங்க, நாய்க்கு கூட ஒரு சின்ன இடம் வைத்திருக்கிறோம். நாய் சின்ன வீடு கட்டி அதுக்கு நாய்க்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை நம்ம தீர்மானிப்போம். ஆண்டவர் சொல்றாரு ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஹலே நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு ஈவு என்ன அப்படின்னா ஜெப ஆவிதான். ஹல்லேலூயா. எதுக்கு தராருன்னா, ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்துக்கும் தருவாரு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களை உங்களை மாற்றுவதற்கு அந்த ஜெபம் பயன்பட போகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பெயர்சபால வைத்து கர்த்தர் சந்திக்கிறார். ஆதியாகமம் 46:1-4. எதுக்கு? அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், ஆமே, நீரூற்று அபிஷேகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அபிஷேகத்தினால் அவனை நிரப்பும்படியாக கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்பா இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே நீர் என்னை சந்திச்சா என் வாழ்க்கையே மாறிடும் இல்லையா? ஆமேன். அப்ப நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? ஆராதனை வேலையிலையா? ஆமேன். ஜெப வேலையிலையா? இல்லது வேத வசனம் வார்த்தை வருகிற வேலையிலையா? எந்த வேலையில் நீ என்னை சந்திக்க போகிறீர் ஆண்டவரே? எப்போ சந்தித்தாலும் அட்டன்டிவா இருக்க, ஜாக்கிரதை உள்ளவனா இருக்க எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர்கிட்ட இந்த கிருபையை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசிட்டேஷன், எவருடைய வீட்டுக்கு போனாரு, மரித்த நிலவரத்தில் இருக்கிறது, அதையும் கர்த்தர் சந்தித்தாரு, உயிரோடு கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். எந்த காரியங்கள் மரித்து போயிருந்தாலும் கர்த்தர் வருவார் என்று சொன்னால், கர்த்தர் சந்திப்பார் என்று சொன்னார், நிச்சயமாய் தலைகளாய் மாறும். அல்லேலூயா. சகேவினுடைய வீட்டை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நிலை மாறினது. உத்தமனாய் வாழ அவனுக்கு ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு இந்த கடைசி காலத்தில், ஆண்டவரே என்னை உத்தமனாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீர். ஏன் தெரியுமா? உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை வழங்காது இரார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய தொடுதலுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பலவீன பகுதியில் உம்முடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தொழிலில் உம்முடைய உயர்வினுடைய தொடுதலுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லாம அநேக காரியங்களை நான் இழந்திருக்கிற தகப்பனே, நீர் ஹல்லேலூயா என்னை தொடுவீராக, நீர் சந்திப்பீராக. எதன் மூலியமாய் சந்திப்பீர் என்று எனக்கு தெரியாது, எந்த முறையில சந்திப்பீர் என்று தெரியாது, எந்த மனிதர்கள் மூலியமாய் சந்திப்பீர் என்று தெரியாது. ஆனால் உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய ஜெபம், ஹல்லேலூயா, ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னை சந்திப்பீராக. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். டைம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். 7:33 அப்போஸ்தலர். உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றேன், இந்த சபை ஆமென் சோத்திரம், அதுல ஆமென் சளைக்காத ஒரு சபை. ஆமென். ஆமென். உங்களை கர்த்தர் அப்படி ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறது காரணம் என்னன்னா, ஆமென், எப்போ கூப்பிட்டாலும் ஆமென் சோத்திர கர்த்தருடைய சமூகனா அதற்கு கூடிய ஒரு கனத்தை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். எங்கெங்கேயோ இருக்குது. ஆமென். கர்த்தர் இப்படி செய்வார், அப்படி செய்வார், சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனா இதை சொல்லாம நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் பெரியது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு ஏதோ ஒரு சர்ச் வாசல்ல ஒரு 2 பிச்சைக்காரங்க ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரன் சொல்றான், முதல் பிச்சைக்காரன் சொல்றான், அங்கே ஒரு ராஜா வருவாராம் எப்பவுமே. பொழுது அங்கே வந்து என்ன பண்ணுவார், அந்த சர்ச்சை மீட் பண்ணிட்டு போகும்பொழுது நல்ல காசுங்கள்லாம் கொடுத்துட்டு போவாராம். அப்போது போகும் பொழுது அதை ராஜா பார்த்த உடனே இவன் சொல்கிறான், ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ராஜாவை புகழ்ந்து கத்துவானா. ரெண்டாவது இருக்கிறவன் கத்துவானா, இல்லை கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் தான் எப்பவுமே நிலைச்சி இருக்கும்.
அப்படின்னு சொல்லி கத்துவானான். ராஜா யாருக்கு போடுவான் காசை? ராஜாவை புகழ்ந்தவனுக்கு தான் போடுவான். இப்படி சார் என்ன பண்ணுவார், ராஜா கிட்ட இருந்து நல்ல நன்மைகள்லாம் வாங்கிட்டே இருந்தார். அப்போ ராஜா பார்த்தார், ஒரு நாள் இவனை நல்லா ஆசீர்வதிக்கணையா, இவனை நல்லா பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அவனுக்கு இவனை நல்ல வெகுமதியை கொடுக்க போகிறேன், ஒரு கேக்கை எடுத்துகிட்டு வாங்க, பெரிய கேக்கு. அந்த கேக்கை வாங்கிட்டு வந்து அது ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸை நிரப்பி உள்ள அவனுக்கே தெரியாதபடியே ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு காயின்ஸை உள்ளே நிரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த பிச்சைக்காரங்கிட்ட போகிறாரு. அவன் சொல்கிறான், ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் தான் சிறந்தது, அதுதான் நிலைக்கும் அப்படின்னு கத்துறான். ராஜா தாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்தவன் பார்த்தான், என்னடா இவ்வளோ பெரிய கேக்க நான் என்னத்தை சாப்பிட போகிறேன், எப்படி இவ்வளோ பெரிய கேக்கு அழகாக இருக்குது தான், நல்லா தான் இருக்குது, ருசியாக இருக்குது, இதை நான் எப்படி சாப்பிடுவோம், அந்த ராஜா கொடுத்துருக்கிறாருன்னா ஏ கிளாஸாக தான் இருக்கும், எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டானா. கொடுத்துட்டு அதுக்கு உரிய காசை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் கொண்டு போயிட்டு சோத்துறோம் யார் இவர், கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் தான் நிலைக்குன்னு சொன்னான் பாருங்க. அவன் உள்ளே போனான், கேக்கை கட் பண்ணான். ஆச்சரியம், கடவுளா ஆண்டவரை சோத்தரிக்கிறான். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என்று சொல்லி அவன் நன்றி செலுகிறான். அவன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கோயில் வாசல்லே வரல. அவன் நல்லா செட்டில் ஆகிட்டான், நல்லா ஆகிட்டான். அவன் திரும்ப ராஜா வராரு. சார் திரும்ப அதே துதியை பாடுறாரு. என்ன துதி? ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதம் தான் சிறந்ததுரான். இப்போ ராஜா பார்க்குறான், என்னடா இவனுக்கு பத்தாதா இவனுக்கு, எப்பா இங்கே வா கேக் சாப்பிட்டியா? இல்லை ராஜாவே, பக்கத்தில் இருக்கிறகிட்ட கொடுத்துட்டேன் சொல்லும் பொழுது ராஜாக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அடப்பாவீங்களா, இவன் சொன்னது பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னது தான் உண்மை. கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் நிலைக்கும், இன்னாதான் நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய ஆசீர்வாதம் நிலைக்கல பாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, ஆண்டுடைய சமூகத்தில் வந்தா உலகத்தில் போராட்டத்தை பார்க்குறோம், நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை வெளியில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் என்னத்தை வைத்திருக்கிறாருன்னா பரிபூர்ண ஆனந்தத்தை, the fullness of joy. அல்லேலூயா. ஒரு பாட்டை பாடும் பொழுது அதில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை வல்லமை நமக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது பயங்கர டச்சிங்காக இருந்தது. கையை தட்டினாலே ஆரோக்கியம். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அப்போ இவ்வளோ காரியத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறாரு. நம்முடைய தாசர்கள் மூலியமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னால் ஆமென், சோத்திரம். அவங்க ஒரு கன்சல்டன்ட்டுக்கு 2000-3000 வாங்கிடுவாங்க. இங்கே உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஆசீர்வாதமா இலவசமாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இப்படி தான் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? இங்கே இருக்கிற கனி எல்லாம் உங்களுக்கு தான். ஆமென். பாவத்துக்கு முன்னாடி உள்ள கனி அது. இவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி உள்ள ஆப்பிள், முன்னாடி உள்ள மாம்பழம், முன்னாடி உள்ள எல்லாமே. அப்போ அது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஐயா சொல்லுவாங்க, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்கும். பாவம் செய்யறது எல்லாமே ஒரு டோட்டலாக கொஞ்சம் ஒரு கிளாஸ் கம்மியாக தான் மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு காரியங்களை ஏதேனே முழுவதும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவர் பண்ணியிருந்தாரு. ஒரு சமூகத்தை கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை துச்சமாக எண்ணி அதை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆதியாகமம் 3:8. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையில கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. மனைவியும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. சந்நிதியை விட்டு போனாங்க, ஆசீர்வாதமும் கூட போயிடுச்சு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. அன்று சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்தை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம், உயர்வு, பலனை இனி வருகிற நாட்களில் நான் கொடுக்கணும்னு சொன்னா சமூகத்தை மாத்திரம் நாடு. ஒரு ஆமென் சொல்லலாமே. தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது. சங்கீதம் 51:11, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமல் இரு ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சங்கீதம் 16:11 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 16:11, என்னை தெரியப்படுத்துவீர், பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஆண்டவரே இந்த நித்திய பேரின்பத்தை விட்டு
நான் ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் எஸ்கேப் ஆக மாட்டேன் ஆண்டவரே, விலகி போக மாட்டேன் ஆண்டவர். இன்றிலேருந்து ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸை நம்ம முடிக்கலாம். ஏன்னு கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தத்தை, எப்படிப்பட்ட சந்தோஷத்தை, எப்படிப்பட்ட நிறைவை தரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணம், எல்லாமே பரிபூர்ணம், எல்லாம் நிறைவு. அமேன். ரூத்து அமேன் சோத்திரம் மோவாபை காலி பண்ணிட்டு என்றைக்கு பெத்லகேமுக்குள்ள வந்தாலோ, என்னைக்கு அவர் ஆண்டவருடைய சட்டைகளுக்குள்ள அவர் வந்தாலோ, ஹல்லேலூயா, அவர் சமூகத்துக்குள்ள வந்தாலோ, ஹல்லேலூயா, அப்பொழுதே கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. வந்த உனக்கு தான் நிறைவான பலன். ஹல்லேலூயா. ஆமென். அதுல எந்த மாற்றம் இல்லை. வந்தா கர்த்தருடைய சமூகத்துல மாற்றம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒன்றே ஒன்று 4 காரியத்தை நாம தீர்மானமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்குள்ள பலத்தை, எனக்குள்ள ஸ்தானத்தை நான் இழந்து போகாதபடி எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. எந்த இடத்துல தோல்வி, எந்த இடத்துல வெட்கம், எந்த இடத்துல அன்று தள்ளப்பட்ட ஒரு நிலையில இருந்தனோ அதே இடத்துல உயர்த்தப்படக்கூடிய கிருபை என் மேல் உண்டாவதாக. இனி உயர்வுக்கு நேராக என்னை அழைத்து செல்வீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சந்திப்பு என் குடும்பத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம். உம்முடைய சந்திப்பு என் தனிப்பட்ட ஆண்டவர் ஜீவியத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உம்முடைய சந்திப்பு என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். வாலிபர்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்க சபையில நீர் சந்திக்கிறீரப்பா, வார்த்தையின் மூலியமாய் சந்திக்கிறீரப்பா, ஆராதனை நேரத்தில் சந்திக்கிறீரப்பா. அதை நாங்கள் இழந்து போகாதபடி கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை நேசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாமா? ஆண்டவரே நம்ம ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். இந்த பில்லி கிரகாம் ஹல்லேலூயா எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அமேன். ஸ்தோத்திரம். அங்குள்ள நண்பர்கள், அங்கே உள்ள அந்த கூட இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், என்னடா இது, இந்த பிள்ளை மாத்திரம் அப்படியே இருக்கிறானே, ஆண்டவர் தேட மாட்டேன்றானே, ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பில்லி கிரகாம் ஐயாக்கு ஸ்தோத்திரம் கார்னா பயங்கர கிரேஸ். காரை ஓட்டணும்னு சொன்னா எப்படி ஏதாவது பண்ணுவார். காரை ஓட்டணும்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டுவாராம். அப்படி கார் மேல அவ்வளோ பைத்தியமா இருந்தார். அப்போ இதை அறிந்து கொண்ட அந்த ஜனங்க அந்த ஊர்ல, ஸ்தோத்திரம், ஒரு 5 நாள் கன்வென்ஷன் மாதிரி நடக்குது ஒரு சபையில. அமேன். அப்போ ஒரு திட்டம் பண்ணாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, அப்பா, இந்த பில்லி கிரகாம் எப்படியாவது காரை ஓட்டிக்கிட்டு எங்க கூட வர சொல்லுங்க, காரை ஓட்டிக்கிட்டு வர சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு தீர்மானத்தோடு, எப்பா நான் வருவேன், ஆனா சபைக்குள்ள மாத்திரம் நான் வரமாட்டேன், கார்லயே தான் இருப்பேன், என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்களை கூட்டு வரேன்னு சொன்னாங்களாம். எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு அந்த ஜனங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்ல போறாங்க. 4 நாள் முடியுது. 5வது நாள் ஆமேன், கூட்டத்தினுடைய கடைசி நிமிஷம் வரும் பொழுது சத்தம் ஆமேன் தேவ சமூகத்திலிருந்து வெளியே போகுது காருக்கு நேரா. ஆமேன், உனக்காக நான் இங்க வந்து நான் காத்திருக்கிறேன், உன்னை தேடி நான் வந்திருக்கிற மகனே. இந்த ஒரு வார்த்தை அவன் சவுண்ட்ல இருக்கும் பொழுது எல்லாரையும் நான் தானே கூட்டு வந்தேன், எல்லாரையும் ஆண்டவரை தானே தேடி வந்தாங்க. இப்போ ஆனா என்ன தேடி ஒருத்தர் இங்க வந்திருக்கிறாரா, என்ன தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரா, யாருன்னு சொல்லி உள்ள போகும் பொழுது இன்னும் நிறைய வார்த்தைகளினாலே ஆமேன் இடைப்பட்டு ஸ்தோத்திர அன்றைக்கே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, அவர் இப்படிப்பட்ட பவுலுக்கு அடுத்தபடியாக இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்காக சேகரிப்பார் என்று யாருக்குமே அப்ப தெரியாதுங்க. ஹல்லேலூயா. ஒரு சந்திப்புக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தருடைய வாழ்க்கையே மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் சந்திக்குங்க. வார்த்தையை மாத்திரம் குறைத்து மதிப்பிடாதீங்க. இந்த ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளையில நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை, ஆமேன், கண்ணீரை துடைக்கிற வார்த்தை, ஆமேன் ஸ்தோத்திரம், நிலைமையை மாற்றுகிற வார்த்தை, வழிகளை உண்டு பண்ணுகிற வார்த்தை. கர்த்தர் நிச்சயமா எழுந்தருளி கர்த்தர் கிரியை செய்வார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, என்னை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, அன்றைக்கு மரியாளை போல நான் ஒப்பு கொடுக்கிற வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லும் பொழுது ஆமேன் கிருபை அவள் மேல இறங்கினது. பரிசுத்த
ஆவியுடைய நிழல் அவள் மேல உண்டானது. பரிசுத்த ஆவியுடைய பெலன் அவள் மேல இறங்கினது போல கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுதே உம்முடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், வார்த்தையினாலே சந்திக்கிறார், ஜெப நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தொடுதல் இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எல்லா இழப்புகள் மாறுகிற ஒரு தொடுதல். ஓ ரி அந்தரபா, உயர்வுக்கான தொடுதல், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான தொடுதல், அபிஷேகத்துக்கான தொடுதல். அபிஷேகம் எல்லா நுகங்களை உடைக்கும். உடபாலாக்காரி அந்தரா, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அபிரவிதமா இறங்குது, ஜெபாவியா இறங்குது. ஓ யாக்கோபே, ஓ ஹalleluya, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன், உம்மை விடேன். ஒரு விடா பிடியாத ஒரு ஜெப ஆவி, ஒரு போராடுகிற ஜெப ஆவி, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப ஆவி பிள்ளைகள் மேல இப்பொழுது அபிரவிதமாய் பாய்வதாக. ஓ ரபாக்கா சிடபாலா கரபாக்கா சிடா. ஓ ஜெபத்தை எதற்காக விடாத மகளே, ஓ தேவ சமூகத்தை எதற்காக விடாத. ஹalleluya, தேவனுடைய வார்த்தை ஓ எலும்புகளுக்குள்ளாய் பாய்வதாக. Thank you Lord, thank you Lord. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, எந்த கல் தள்ளப்பட்டதோ அந்த கல் உயர்த்தப்படும். ஓரி அந்தரபாலா கரியா. என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் அது நடக்கிறது. என் மகளே, இனி நீ அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதல் என் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிற நேரம் இது. கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கோ மகளே. உனக்கான அபிஷேகம் வருகிறது, உனக்கான பலன் வருகிறது. உன் சவாலுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகம் இதோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அமருவதாக. ஓ ரபாக்கா சிடபாலா கரபாக்கா சிடபாலா. ஆவியானவரே, ஆவியானவரே எழுந்தருளுவீராக. ஆவியானவர் வெள்ளம் போல வந்தாலும் ஒரு பெரிய ஜெய கொடி உனக்காக ஏற்றப்படுகிறது. நீ கலங்காதே, நீ திகையாத மகளே. உனக்காக கர்த்தர் இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியார் முழங்கி கர்ஜித்து ஓ சத்துருக்களை மேற்கொள்ளுவார். Thank you Lord, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு முட்செடியில தோன்றின தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஆண்டவர் எத்தனை குறைவுள்ளவனாய் இருந்தாலோ உன்னோடு நான் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி பயங்கரமானவைகளை அப்பா ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை ராஜா மோசேயினுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தவர். இந்த 12 மணி நேர ஜெபத்துல ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் குடும்பத்துல. தனி நபர் எழுப்புதல் உண்டாகட்டும், ஜெப எழுப்புதல் உண்டாகட்டும், பரிசுத்த எழுப்புதல் உண்டாகட்டும், வசன எழுப்புதல் உண்டாகட்டும். ஓ எல்லா வறட்சிகள் எல்லாம் மாறுகிற ஒரு செழிப்பின் காலத்துக்குள்ளாக பிள்ளைகளை நடத்துவீராக. ஓ ரபா கபாலாதி ரபோ ஷியாந்தா ரபா. ஹalleluya. அந்த பர்திமேயு குருடன் எவ்வளவு அதட்டினாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அதுக்கு மீறி அவன் ஜெபிக்க தொடங்கினான், அதற்கு மீறி கத்த தொடங்கினான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது அற்புதம் நிகழ்ந்தது, அற்புதம் நிகழ்ந்தது. இதுவரை அவன் பார்த்திராத அற்புதம், இதுவரை அவன் பார்வை ஆண்டவரே திறக்கப்படாத அற்புதம். கண்காண கத்த சிறையிருப்பை திறப்ப போகிறார். சில பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பல நீண்ட நாட்களாய் இருக்கிற அந்த கட்டுகளை கத்தர் உடைக்கிறார். ஓ தேவ ஆலயத்துக்கு சென்று நிமிர முடியாத கூனியை தொட்ட தேவ இந்த ஆலயத்துக்குள்ள ஹalleluya. ஓ ரி அந்தரபாலா கரபாக்கா சிடா. பவுலுக்கு வெளிப்பட்டவர், சகரியாவுக்கு வெளிப்பட்டவர் இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுகிறார். மரித்த நிலவரத்துக்கு நேரா இருக்கிற எல்லா எலும்பு பள்ளத்தாக்கு நேரா, எலும்பு பள்ளத்தாக்கு போல சூழ்நிலைகள் கர்த்தருடைய வார்த்தை பனி போல இறங்கி இருக்கிறது, அக்னியாக இறங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுத்து, இந்த வார்த்தைக்கு உங்களை அடிமணியும் பொழுது, வார்த்தைக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்வையும் எல்லாவற்றையும் மறுப திருவருளி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஆண்டவரே, இந்த வார்த்தைகளால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை முழுவதுமாய் கேட்டபடியால் நன்றி, உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் முழு கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.